ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து மாதவ்ராவ் தேஷ்பாண்டே அப்படிங்கிற ஷியாமா அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட தொடர்ச்சியை நாம இப்ப கேட்க போறோம். நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அவர் அளித்த பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ஆனந்த சுவாமி அப்படிங்கிறவர் அக்கல்கோட் மகாராஜோட ஒரு அத்தியந்த பக்தரா இருந்தார். அவர் ஷேர்கான் அப்படின்ற ஒரு இடத்துல, யோலா அப்படிங்கிற பகுதியில இருந்து 6 மைல் தூரத்துல அக்கல்கோட் மகாராஜுக்காக ஒரு மடத்தை ஸ்தாபனம் பண்ணார் அப்படிங்கிறாரு. இது அவர் 1878ஆம் ஆண்டு ஸ்தாபித்தாராம். அவருக்கு 95 வயதாகும் பொழுது, அதாவது 1885வது ஆண்டு, ஷியாமா அவர்களும் நந்துராம் மார்வாடியும் அந்த மடத்துக்கு போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அந்த ஆசிரம்ல இருந்துட்டு அங்கேருந்து திரும்பி அவங்க ஷிரடிக்கு கிளம்பும் பொழுது, அந்த ஆனந்த சுவாமி அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய சாட்சாத்காரர் அப்படிங்கிறார் இவர். அந்த பெரிய ஞானியும் ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோடயே ஷீரடிக்கு வரார். ஷீரடிக்கு ஸ்ரீ சாயிபாபாவை அவர் நேருக்கு நேரா பாக்குறாரு. ஸ்ரீ சாயிபாபாவும் அவரை சந்திக்கிறாரு. ஆனா 2 பேரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கவே இல்லையா. அதுக்கப்புறம் இவரை கொண்டு போய் திரும்பியும் ஆனந்த ஆசிரம்ல இவங்க ஆனந்த சுவாமியோட அந்த ஆசிரம்ல விடுறதுக்காக போறாங்க. அப்ப அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ சாயிபாபா ஒரு விலை மதிப்பற்ற ரத்தினம். அப்படி ஒரு விலை உயர்ந்த அந்த ரத்தினம் ஒரு குப்பமேட்ல உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்தை ஸ்ரீ சாய்பாபாவை பத்தி அவர் தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறாரு. அப்புறம் கங்காகீர் என்ன பண்ணாரு, ஒரு தடவை ஷிரடிக்கு வரும்பொழுது நிறைய பக்தர்களை தன்னோட அழைச்சிட்டு வந்தாராம். அந்த பக்தர்களை வச்சு 7 நாள் சப்தாகா பண்ணியிருக்காரு. அந்த 7 நாளும் பல மந்திரங்களை பல முறை உச்சரிச்சிருக்காங்க. அந்த 7 நாள் சப்தாகாவோட முடிவுல பெரிய ஹோமம் எல்லாம் நடத்தி பெரிய அளவுல அன்னதானத்தையும் அவர் பண்ணாராம். ஆனா இது ஒரு முறைதான் நடந்தது அப்படின்னு சொல்றாரு. கங்காகீருக்கும் ஸ்ரீ சாய்பாபா மேல அப்படி ஒரு உயர்ந்த அபிப்பிராயமும் மதிப்பும் பக்தியும் இருந்தது அப்படின்னு ஷியாமா அவர்கள் சொல்றாரு. நிறைய ரோஹிலாக்கள் ஸ்ரீ சாயிபாபா ஷிரடியில இருக்கும் பொழுது வந்திருக்காங்க அப்படிங்கிறாரு. இவருடைய உறவினர் தான் நானா சாஹேப் நிமோன்கர் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். நானா சாஹேப் நிமோன்கர் ஷியாமாவை விட 5-6 வயது மூத்தவர் அப்படின்னு சொல்றாரு. இங்க 2 ஆடுகள் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான கதையையும் இவர் சுவாமிஜி கிட்ட பகிர்ந்து கொள்றார். அதாவது ஒரு முறை ஒரு ஆள் நிறைய ஆடுகளை வச்சிட்டு இருந்தாராம். அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு அப்படி வந்திருக்காரு. அந்த ஆடுகள்ல 2 ஆடுகளை ஸ்ரீ சாயிபாபா வாங்கினதா இவருக்கு கேள்விப்பட்டிருக்காரு. இவருக்கும் தாத்தியா பாட்டேலுக்கும் அந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. அதாவது அந்த 2 ஆடுகளும் தலா ரூபாய் 4 தான் மதிப்பு இருந்தது. ஆனா ஸ்ரீ சாயிபாபாவோ 32 ரூபாய்க்கு அந்த 2 ஆடுகளையும் வாங்கியிருக்காருன்னு இவங்க கேள்விப்படுறாங்க. இப்படி பாபா ஏமாந்துட்டாரு. ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல பாபாவை யாரோ ஏமாத்திட்டாங்க. 4 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய ஆடை 32 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரே பாபா, இது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை கேட்கணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. அப்போ பாபா சொல்லியிருக்காரு, அந்த ஆட்டு மந்தையில 2 ஆடுகள் ரொம்ப கனிவா இவரை பார்த்துட்டே இருந்துதான். பாபா அவங்கள உத்து பார்த்த உடனே பாபாவுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த 2 ஆடுகளும் போன ஜென்மத்துல 2 பெண்களா பிறந்திருக்காங்க. அவங்க 2 பேருமே பாபாவுக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. ஆனா 2 பேருக்குமே ரொம்ப சண்டை போடுற குணங்கள் இருந்திருக்கு. எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டு சண்டை போட்டுட்டே இருப்பாங்களாம். அந்த சண்டை அந்த கோபம் வெறியா மாறி ஒருத்தரும் இன்னொருத்தரும் அடிச்சுக்கிட்டு 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. அவங்க தான் இப்ப ஆடா பிறந்திருக்காங்க. அவங்கள பார்த்த உடனேயே அவங்க எனக்கு போன பிறவியில செஞ்ச அந்த சேவை எனக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அதனால கொஞ்ச நேரம் அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தான் அந்த ஆட்டுக்காரர்கிட்ட விலை உயர்வான ஒரு மதிப்பை கொடுத்து அந்த ஆடுகளை கொஞ்ச நேரம் வாங்கி
1½ அண்ணாவுக்கு அவங்களுக்காக வந்து ஊட்டுறதுக்கு சில புல்லோ இல்ல தானியங்களை வாங்கி அவங்களுக்கு சாப்பிட வச்சு கொஞ்ச நேரம் இலைப்பாரிட்டு திரும்பி அந்த ஆட்டு மந்தைய வச்சிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஓனர்கிட்டயே நான் அந்த ஆடுகளை திருப்பி அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா சொன்னார் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நீம்கான்ல பெரிய லேண்ட் ஓனர்ஸா இருந்தவர் தான் நானா சாஹேப் டெங்லே. அவருடைய சகோதரர் தான் பாபா சாஹேப் டெங்லே. இவங்க 2 பேருமே அரசு அதிகாரிகள்லாம் கிடையாது. எந்த அரசாங்க பணியிலையும் இவங்க பணியாற்றவில்லை. ஆனா நானா சாஹேப் டெங்லேக்கு நிறைய அரசாங்க அதிகாரிகளோட நிறைய பழக்கம் இருந்தது அப்படிங்கிறாரு. நானா சாஹேப் டெங்லே வந்து ஷாமா வந்து ஒரு பள்ளி ஆசிரியரா இருந்தார் இல்லையா ஷீரடியில. அதாவது ஸ்ரீ சாயிபாபா ஷீரடிக்கு வந்த காலகட்டத்துல, அதாவது அந்த இனிஷியல் டைம்ல அப்பவே நானா சாஹேப் டெங்லே ஸ்ரீ சாயிபாபாவோட தரிசனத்துக்கு வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் வந்து நானா சாஹேப் நிமோன்கரை பத்தின ஒரு விஷயத்த நமக்கு இங்க பகிர்ந்து கொள்றார். இதை நாம போன எபிசோட்லயும் பார்த்தோம். ஆனா இங்க இன்னொரு கனெக்ஷனையும் அவர் சொல்றதுனால இதை திரும்பி நான் உங்களுக்கு சொல்றேன். நானா சாஹேப் நிமோன்கருடைய மகன் சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டே, அவர் வந்து பூனால இருந்தார். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் பிளேக் வந்தது. அவர் வந்து தன்னுடைய அப்பா நானா சாஹேப் நிமோன்கரும் அவருடைய அம்மாவும் பாபாவோட ஷிரடியில இருக்கிறதுனால உதவிக்கு வரும்படி பூனாவுக்கு வரும்படி கூப்பிட்டிருந்தாரு. ஆனா ஸ்ரீ சாயி பாபா வந்து அவருடைய அம்மா அப்பாவுக்கு போகிறதுக்கு உத்தரவு கொடுக்காதனால இவங்க இங்கேயே இருந்துட்டாங்க இல்லையா. அப்ப நானா சாஹேப் நிமோன்கருடைய மனைவி வந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன்னா தன்னுடைய மகனுக்கும் மருமகளுக்கும் பிளேக் இருக்கே, அவங்க பிழைப்பாங்களா, அவங்களுக்கு உதவி பண்ண கூட யாருமே இல்லையேன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்ட அந்த தருணத்துல பாபா வந்து சொல்லியிருக்காரு, அம்மா நீ ஏன் அழற, நான் பாத்துக்கிறேன், 2 பேருக்கும் உடம்பு சரியாயிடும், நம்மளோட பையன் வந்து நம்மளை பார்க்க ஷீரடிக்கு கண்டிப்பா வருவான், நீ வந்து வருத்தப்படாத அப்படின்னு சொன்னாரு. பாபா சொன்ன அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளேயே அவர் சோம்நாத் சங்கர் தேஷ்பாண்டேக்கு உடம்பு சரியாயிட்டு பாபாவோட தரிசனத்துக்கு ஷீரடிக்கு வராரு அப்படிங்கிறத நாம பார்த்தோம் இல்லையா. இத வந்து நமக்கு ஷாமா அவர்களும் பகிர்ந்து கொள்றார். இதை சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீ சாயிபாபா வந்து தன்னுடைய பக்தர்களை எத்தனையோ கண்டங்கள்ல இருந்து காப்பாற்றிய அருளி இருக்கார். அவர் வந்து அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த பக்தரை தன் வசமே வச்சுப்பாரு. இதுக்கு வந்து கம்பேரிசனா அவர் வந்து சமர்த்த ராமதாசரை சொல்றார். சமர்த்த ராமதாசரும் அவருடைய பக்தருக்கு ஒரு பெரிய கண்டம் இருந்ததா. அந்த கண்டத்தினால அவரோட உயிரே போற மாதிரி இருந்ததா. அவரோட உயிரை காப்பாத்துறதுக்காக சமர்த்த ராமதாசர் என்ன சொல்லியிருக்காரு அவருடைய பக்தர்கிட்ட, நீ இங்கேயே இரு, இங்கேயே இருந்து என்னுடைய காலையே இருக்க பற்றி கொண்டு இங்கேயே இரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பக்தரும் அதே மாதிரி ராமதாசரோட காலையே இருக்க பற்றி கொண்டு இருந்திருக்காரு. அந்த கண்டம் வந்து அவரை விட்டு விலகினது கூட அவருக்கு தெரியலையா. அவர் வந்து அந்த இறப்புல இருந்து தப்பிச்சிட்டாரு. அப்படிதான் ஸ்ரீ சாயிபாபா வந்து தன்னுடைய பக்தர்களை கண்டங்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்காக அவங்கள தன்னோடையே வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து இவர் ஷாமா குறிப்பிடுறாரு. நானாவளி வந்து ஷிரடிக்கு வரும்பொழுதே அவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சாம். அவர் வந்து ஸ்ரீ சாயிபாபா இறந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்றாராம், நான் வந்து இனிமே இங்க இருக்க மாட்டேன், ரொம்ப விரைவிலேயே நான் வந்து இங்க இருந்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு ஏற்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப குறுகிய காலத்திலேயே அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறாரு. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றது, வைராகி அவர். அவர் வந்து ஒரு பெரிய சாட்சாத்காரி அப்படின்னு சொல்றாரு. அவரோட வாயில வந்து தேலெல்லாம் வச்சுப்பாராம். அப்புறம் பன்றியோட அந்த கழிவெல்லாம் அவர் சாப்பிடுவாராம். அவர் வந்து இறக்கும் பொழுது அவருக்கு வந்து 70 வயது இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானாவளியை பற்றி இங்க ஒரு குறிப்பையும் ஷாமா அவர்கள் பகிர்ந்து கொள்றார். இதோட ஷியாமா அவர்கள் நரசிம்ம சுவாமிஜி கிட்ட அளித்த பேட்டியோட விவரம் நிறைவு பெறுகிறது. அடுத்த பக்தரோடையதை நாம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓ சாய்ராம்.